ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷிவானி சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களது பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான ஃப்ரிட்ஜ் தான். இந்த ஃப்ரிட்ஜ்லேயே நாம் தேவையானதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே ஐஸ் க்யூப் வைக்கிற கவுண்ட்ரு. இதில் பாருங்கள், நான் இப்போ வின்டர்னால் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதாவது 2 பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். அப்பயுமே ஐஸ் வந்து நல்லா உறைஞ்சி இருக்குது. உள்ள ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிற ட்ரே. ஷிவானிக்கு வந்து பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குன்றனால பிங்க்கில் நிறைய ட்ரேஸ் வாங்கி வச்சுருப்பா. இது பார்த்திங்கன்னா ஐஸ் பேக் வைக்கிறதுக்கு, நம்ம ஒத்தனை இதாக கொடுக்கறதுக்கு ஹாட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஐஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது வின்டர் சீசன்ன்றதுனால வந்து நான் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே தண்ணி ஊற்றி வைக்கல. சரி, அந்த ட்ரே வந்து தொலைஞ்சி போகாமல் இருக்கணுன்றதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். சில சமயம் விளையாட்டுக்காக ஷிவானி வந்து இதில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. நாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டால் அந்த ஐஸ் எல்லாம் போயிடும். அது நான் இனி தான் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர், அதாவது தண்ணியெல்லாம் ஊற்றினா அது வந்து தேங்கிறதுக்கான இடம். அந்த இடத்துல நான் எதுவும் வைக்கல. சில சமயம் வந்து அதில் கேஸ்கெட்லாம் போட்டு வைப்பாங்க. அப்படி கேஸ்கெட் போட்டு வைக்கும்போது நல்லா அது வந்து டைட்டாக க்ரிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து நம்ம டைனிங் டேபிளுக்கு போடுற மேட்டை தான் நான் வந்து இந்த ஷீட்டாக போட்டிருக்கேன். இது வந்து 6 பீஸ் 12 பீசஸில் வந்து கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் மாவு, அதாவது தோசை மாவு, இட்லி மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கான பவுலு. நான் இன்றைக்கி தான் மாவு அரைக்கணும், அதனால் எம்டி பவுலாக தான் இருக்குது. இது பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா இது கிரேப்ஸு, இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டு வைக்கிறதுக்கு இந்த நான் பாக்ஸை யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய மேலே இருக்க கவுண்டரில் இருக்கிற பொருட்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதில் வந்து நான் ஒரு கூடையில் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் எதுவும் கவர்லாம் பண்ணலை, அப்படியே இந்த பேஸ்கெட்டில் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இதெல்லாம் நான் இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம ஏர்டைட் டப்பாவில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா மல்லி இலை, இதுவுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனி டப்பாவில் போட்டு வைக்கும்போது நமக்கு சீக்கிரம் அழுகி போகாது, நமக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நான் சில சமயம் மேலே வந்து ஏதாவது நம்ம பொருள் வைக்கணுன்னா இந்த டப்பாங்கெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி கீழே வந்து வச்சுருவேன். அதனால் மேலே வந்து எனக்கு நல்லா வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அடுத்தது கீழே இருக்க இந்த குட்டி கவுண்டரில் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது வெளியில் வச்சா சீக்கிரம் வண்டு வந்துடும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான திங்ஸை தான் இதில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுக்கு, அப்புறம் பட்டர் பீன்ஸு, அப்புறம் இது வந்து மணத்தக்காளி வத்தல். இதெல்லாம் கவரில் பண்ணி நான் வந்து அந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். இது ஏன்னா வெளியில் வைக்கும்போது சீக்கிரம் வண்டு வச்சிடுது. அதே மாதிரி தான் இதுலேயுமே சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இதுவுமே வண்டு வந்து சீக்கிரம் வண்டு வந்துடுதுன்னு சொல்லி தான் நான் வந்து இதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு மேலே நிறைய வைக்கணும், வேறு ஏதாவது பொருள் வைக்கணும்னு சொல்லும் போது நான் வந்து இந்த டப்பாங்களை எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சுருவேன்.
அதனால் மேலே நான் பால் பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இடம் கிடச்சிரும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா வாங்கும் போதும் நான் வந்து கவர் பண்ணி இதில் ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனி டப்பாவில் போட்டு வைக்கும் போது நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரே. நான் வந்து ஜாஸ்தி காய்களை வாங்கி ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். அடுத்த நாள் தேவையானதை அன்னன்னைக்கு வாங்கிக்குவேன். ஏன்னா டெய்லியுமே எங்கள் வீட்டு வந்து காய்கறி கொண்டு வருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்குவேன். இது பாருங்கள், வாழைக்காய். நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான்னால ஒரு வாழைக்காய் இருந்தால் போதும், குழம்புக்கோ இல்லைன்னா பொரியலுக்கோ. அடுத்தது வாழைத்தண்டு, பீட்ரூட், அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் இருக்குது. நான் நாளைக்கு சமையலுக்கு தேவையானதை மட்டும் இன்றைக்கி நான் வாங்கி வச்சுக்குவேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி பார்த்திங்கன்னா நைட்டு குருமாவுக்கு சப்பாத்தி குருமாவுக்கு தேவைன்றதுனால நான் காலையில் இன்றைக்கி வாங்கி அதை கவர் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜோட ரேக்கில் நான் வைக்கிற திங்ஸு. சில சமயம் மீதமான குழம்பு, பால் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் டோரில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எக் ட்ரே. எக் ட்ரேயில் பார்த்திங்கன்னா பாதி தான் எக் இருக்குது, மீதி வந்து நான் இந்த எசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்ணிலா, பைனாப்பிள் ஃப்ளேவர். இது வந்து வெண்ணிலா, இது ஹனி, இது பச்சை கற்பூரம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நானே தேங்காய் எண்ணெயும் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு ரோஸ் ஆயில் வந்து நான் வீட்டிலையே அதை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது இந்த வின்டர் சீசனில் ஸ்கின்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை பூசி நம்ம குளிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. இதோ ஒரு குட்டி ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸ் ஃபுட் கலர். இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் மட்டும் மேல் ட்ரேயில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த டப்பாவில் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதாவது பாதாம், முந்திரி, திராட்சை இந்த மாதிரியானதெல்லாம் வச்சுருக்கேன். இது எதுக்கு டோர்லேயே இந்த சைடு நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன்னா, டக்குன்னு அப்பப்போ சிவானி இல்லைன்னா பாலா வந்து டோர் திறந்து என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் சாக்லேட்ஸ் இல்லாதப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்படியாவது சாப்பிட்டு இதெல்லாம் காலியாகட்டும் அப்படின்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். இல்லைன்னா நாமளாக எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக எதையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கா அதை பார்த்து தோணி சாப்பிட்டாதான். அதனால தான் அந்த டோரில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கூடையில் பார்த்திங்கன்னா லெமனு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நிறைய லெமன் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சிடுறது. வேணும்னா லெமன் சாதத்துக்கு இல்லைன்னா ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா இப்போ வின்டர்னால வாட்டர் பாட்டில்லாம் இல்லை. சம்மர் சீசனில் வாட்டர் பாட்டில்ஸ் வந்துடும். அதே மாதிரி கீழே இருக்க பாட்டில் கவுண்டர்லேயும் இப்போதைக்கு இதில் பார்த்திங்கன்னா சத்து மாவும் நிறைய ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால சீக்கிரம் வண்டு வச்சிரும். அதனால் வந்து நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சாஸ்லாம் இருக்குது. சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் இது டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வினிகர். அடுத்தது இது ஸ்ட்ராபெரி க்ரஷ் ரோஸ் சிரப். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ்க்கு ரோஸ் மில்க் கேட்டாங்கன்னா அதுக்கு, இல்லைன்னா ஏதாவது புட்டிங் செய்யும் போது அகர் ஜெல்லி புட்டிங் செய்யும் போதெல்லாம் இந்த ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் டோரில் கீழ் கவுண்டரில் இருக்க திங்ஸு. இதே சம்மர் சீசன் வரும்போது இங்கேயுமே வாட்டர் பாட்டில்ஸ் வந்துடும். அவ்வளோதான் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க
திங்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதும். இது நம்ம தேவையானதை சின்ன சின்ன டப்பாங்களில் போட்டு வச்சாவே ரொம்ப ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் அழுக்காகாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு டைமாவது லெமனும் உப்பும் கலந்த தண்ணியில் துணியை நினச்சி நல்லா இதை நம்ம தொடச்சி எடுத்துட்டாவே போதும். அப்போயே ஸ்மெல்லும் வராது, ஃப்ரிட்ஜுமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஏர் பியூரிஃபையர் மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பொருட்களோட ஒரிஜினல் ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். அதாவது இப்போ நம்ம மல்லிகைப்பூலாம் வச்சுக்கோங்களேன், அந்த ஏர் பியூரிஃபையர் அந்த இது வைக்கும் போது மல்லிகைப்பூவோட வாசத்தையே எடுத்துரும். அதனால் அந்த மாதிரி வைக்காமல் நம்ம ஒரு அரை லெமனை கட் பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்கலாம், அதுவுமே நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.